ஆர்ஆருக்கும் ஜிடிக்கும் இன்னைக்கு மேட்ச் உண்மையிலே மேட்ச் செம்ம த்ரில்லிங்காவே இருந்துச்சு. பிரின்ஸ்க்கு இன்னைக்கு வந்து இன்ஜுரி அப்படின்றனால ரஷீத் கான் தான் கேப்டன்சி இன்னைக்கு வந்து பண்ணியிருந்தாப்ல. அவருக்கு என்னவோ தெரியல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் போராடி தோத்துட்டாங்க. கடைசி வரைக்கும் கேம் வந்து ரபாடாவும் அவரும் வந்து கொண்டு போனாங்க. செம்ம த்ரில்லா இன்னைக்கு மேட்சை கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லலாம். ஐபிஎல்ல இன்னைக்கு மேட்ச் தான்ல சூப்பரா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. செம்ம மேட்ச்ப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பார்க்காதவங்க வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம சாய் சுதர்சன் அடிச்சாரு. கிட்டத்தட்ட வந்து கேம் வந்து அவ்வளோ சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்துல ஆர்ஆர் சைடு போகுமா இல்ல வந்து ஜிடி சைடு வருமா அப்படின்ற நிலைமை இருந்துகிட்டே இருந்துச்சு. கடைசியா பாத்தீங்கன்னா ஆர்ஆர் வந்து கம்ஃபர்டபுளா கடைசி வரைக்கும் போனாலும் சூப்பரா வந்து ஜெயிச்சுட்டாங்க. இந்த சீசன் நான் இப்பவே சொல்றேன். ஒரு விஷயத்த வந்து நீங்க எழுதி கூட வச்சுக்கலாம். ஒரு காலகட்டத்துல வந்து டெல்லியும் புனேயும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா டீமுக்கு வந்து 2 பாயிண்ட் தருவாங்க. வேற எந்த டீம் தோணுதோ நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கூட சொல்லுங்க. இந்த சீசன் அந்த மாதிரி ஒரு 4 டீம் இருக்கு. அந்த 4 டீம் யார் யார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்கே. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. சிஎஸ்கே ஃபேன்ஸ் நீங்க இருந்தீங்கன்னா கூட எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட டீமை தான் அவங்க வந்து வடிவமைச்சிருக்காங்க. அப்புறமேட்டு ஜிடி, கேகேஆர், இன்னொரு டீம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக்கே பண்ண மாட்டீங்க. லைக் பண்ணிட்டு பார்க்கும்போது இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும். முடிஞ்சா லைக் பண்ணிட்டு பாருங்க. ஹைப் இருக்கும், ஹைப்பை கூட தட்டி விடுங்க. கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. எல்லா கருத்துக்களையுமே நான் படிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடியோக்குள்ள போயிடலாம். அதாவது வந்து இன்னைக்கு வந்து நரேந்திர மோடி ஸ்டேடியத்துல வந்து செம்ம த்ரில்லிங் அந்த மேட்ச் போச்சு அப்படின்னே சொல்லலாம். நெக் டு நெக் கடைசி இந்த ஒரு பால் சிக்ஸ் அடிச்சா சூப்பர் ஓவர் போயிடும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சூப்பர் ஓவர் போல. அதுக்கு முன்னாடியே கார்த்திக் சர்மா வந்து பாத்தீங்கன்னா அடிக்க முடியாம வந்து முடிச்சு விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஃபைனலா வந்து ஆர்ஆர் வந்து 2 மேட்ச் ஜெயிச்சு. ஏன்னா சிஎஸ்கே போட்ட அடிச்ச அடியில அவங்களோட ரன் ரேட் செமையா இருந்துச்சு. அதனாலதான் சிஎஸ்கே என்ன கடைசியாவே இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ஆர்ஆர் தான். அதனால வந்து கம்ஃபர்டபுளா ஃபர்ஸ்ட் பொசிஷன் போயிட்டாங்க. அதே மேட்ச்ல மும்பைக்கும் டெல்லிக்கும் நடந்ததுல டெல்லி செகண்ட் பொசிஷன் ஃபர்ஸ்ட் பொசிஷன் இருந்தாங்க. அவங்க வந்து செகண்ட் பொசிஷன் போயிட்டாங்க. ஜிடி தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா 2வது தோல்வி. சிஎஸ்கேக்கும் அதே மாதிரி 2வது தோல்வி. சிஎஸ்கே அடுத்து ஆர்சிபி கூட என்ன நிலைமை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை. அவங்க இருக்க ஃபார்முக்கு பார்த்தா போட்டு அடிப்பாங்க போல இருக்கு. உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஜெய்ஸ்வாலும் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வச்சு விட்டு பிரிச்சு எடுத்துட்டாங்க. அவங்கள நிறுத்தவே முடியாது போல இருக்கு. 2 பேரும் யங்ஸ்டர் ஒரு முடிவோட தான் வந்திருக்காங்க. அதுவும் இல்லாம 18 பால்ல ஒரு 6 5 4ஓட சூரியன் வச்சு 31 ரன் தேத்திட்டு அவுட் ஆயிட்டாப்ல. அப்புறம் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் சரியான ஒரு அரை சதம் போட்டாப்ல. 6 4 3 6ஓட ஒரு அரை சதம் போட்டாப்ல. அப்புறம் துருவ் ஜூரல் ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு ஆடின மாதிரி இருக்குல்ல. ஒரு தாக்கத்தை போடும். இந்தியன் டீம்ல நம்ம வேற இருக்கோம் அப்படின்ற மாதிரி 75 ரன்ஸ் 5 6 5 4ஓட அதிலே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 50 ரன் கிட்ட வந்துருச்சு. சூப்பரா விளையாண்டாப்ப ரியான் பராக்கு அவருக்கு ஒரு இன்னைக்கு வந்து அவர் 4 போல இருக்கு 8 ரன்ல வந்து அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. ஒரே ஒரு 6 மட்டும் அடிச்சாரு. அப்புறம் ஹிட்மேயர் அவரால் முடிஞ்ச ரன்களை வந்து பாத்தீங்கன்னா தேய்ச்சினாரு. 2 6 அடிச்சாரு. அப்புறம் வந்து அவுட் ஆயிட்டாரு. அப்புறமேட்டு டானோன் பெரேரா வந்து ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ட்ரேட் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தாங்க. பாத்தீங்கன்னா அவர் ஒரு ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு. கடைசியில ஜடேஜா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 ரன்ல அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அப்புறம் ஓவராலா பார்க்கும்போது அந்த மேல இருக்க டாப்பே வந்து பாத்தீங்கன்னா நல்லா செட் பண்ணிட்டாங்க. இப்போ மும்பைல வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், ரியான் கில்டனா இருக்கட்டும், அவங்க டாப்ல செட் பண்ணாங்க அப்படின்னா டீம் தேரும். அவங்க தோத்துட்டாங்க அப்படின்னா டீம் தோத்து போயிரும் அப்படின்ற நிலைமை தான். டாப்பே வந்து செட் பண்ணனால 210 ரன் வந்து பாத்தீங்கன்னா குவிச்சுட்டாங்க. இன்னைக்கு பிரின்ஸுக்கு வந்து உடம்பு சரியில்லாதனால வந்து பாத்தீங்கன்னா இன்ஜுரி அப்படின்னால ரஷீத் கான் தான் அவர் தான் வந்து கேப்டன்ஷிப் பண்ணாரு. சரி கேப்டன்சி மாற்றம் இருக்கும். கண்டிப்பா இன்னைக்கு வந்து ஜெயிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் தோத்துட்டாங்க. செகண்ட் மேட்ச் ஈஸியா ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். சிராஜ் ஓவரை போட்டு பிரிபிரின்னு பிரிச்சு விட்டாங்க. ரபாடா ஏதோ ஓரளவு பாத்தீங்கன்னா டீசெண்டா போட்டு ஒரு 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் சொல்றதுக்குல அங்கங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க. இதை டிஃபெண்ட் பண்ணி ஜெயிப்பாங்களா, என்ன நடக்க போகுது அப்படின்றதுதான் நம்மளுக்கு வந்து ஜிடி என்ன பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரிதான். அடிக்க முடியுமா இல்ல முடியாதா, சேஸ் பண்ணிடுவாங்களா இல்ல ராஜஸ்தான் டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்சிருவாங்களா? ஏன்னா இந்த சீசனை பொறுத்தளவு நிறைய பேர் சேஸ் பண்ணி ஜெயிக்கிறத நம்ம பாக்குறோம். டிஃபெண்ட் பண்ணி ராஜஸ்தானால ஜெயிக்க முடியுமா அப்படின்ற கேள்விதான் எல்லாத்துக்குமே இருந்துச்சு. டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. சாய் சுதர்சன் போன மேட்ச் வந்து ஒரு இதானாலுமே இந்த மேட்ச் வந்து சூப்பரா வந்து தொடங்கினாரு. 73 ரன்கள் சூப்பரா வந்து 10 4 கிட்டத்தட்ட 9 4 3 6ஓட வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு. குசங்கா எதிர்பார்த்தாங்க. பாத்தீங்கன்னா அவர் ஒரு 18 ரன்ல வந்து இன்னைக்கு வந்து அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. ஒரு பட்லர் எப்ப ஃபார்முக்கு வருவாரு, இப்ப வருமா அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு கப்லயும் கடைசி வரைக்கும் நம்பினாங்க. வரவே இல்லை. அவர் அந்த ராஜஸ்தான்ல இருந்தப்ப அடிச்சாருன்னு நினைக்கிறேன். எப்ப இங்க வந்தாரோ இன்ன வரைக்கும் அவரை பார்க்கவே முடியல. அடிச்சா உண்டு அப்படின்ற மாதிரி இருக்கு. தலைவன் இன்னைக்கு ஒரு 26 ரன் அடிச்சான். பாத்தீங்கன்னா அவருமே அவுட் ஆயிட்டு போயிட்டாரு.
பிலிப்ஸ் அவரும் அதே கதை தான். போன மேட்ச் என்ன கதை அதே மாதிரி தான் இந்த மேட்ச் வந்து சிங்கிள் டிஜிட் 3 ரன் வந்து அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. வாஷிங்டன் சுந்தர் நல்லா தொடங்குனாரு. தொடங்குன வேகத்திலே வந்து பாத்தீங்கன்னா போயிட்டாரு. தெவாட்டியாவும் அதே கதை தான். ஒரு 6 ஒரு 4. நான் கடைசியில வந்து ஒரு 6, 4 அடிச்சு போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அவுட்டு. இதுல என்ன ஒரு இது அப்படின்னா, ஷாருக் கான் சூப்பரா விளையாண்டாரு. அவர் அந்த ஜடேஜா மட்டும் ரன் அவுட் பண்ணாம இருந்திருந்தாரு. த்ரோ அடிச்சு அவரும் துருவ் ஜுரலும் ஒரு பண்ணாங்கல்ல. ஜடேஜா நம்பவே முடியாது. தூரத்துல இருந்து கூட அடிப்பாரு. சென்னையில இருந்து கூட பாத்தீங்கன்னா ராஜஸ்தானுக்கு தூக்கி அடிப்பாரு. அடிச்சாருன்னா ரன் அவுட் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஃபீல்டு. அவர் ரன் அவுட் ஆக்கிட்டாரு. அவர் ஷாருக் கான் மட்டும் ரன் அவுட் ஆக்கல அப்படின்னா, கண்டிப்பாவே வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருந்துச்சு. பாத்தீங்கன்னா கோட்டை விட்டாங்க. அப்புறமேட்டு ஒரு கட்டத்துல மேட்ச் கைய விட்டு போயிருச்சுன்னு நெனச்சேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா, ரபாடா வந்து 6 போடுறாப்ல. ஷா இவரு ரஷீத் கான் வந்து 4 போடுறாப்ல, 6 போடுறாப்ல. சாரி அவர் 6 அடிக்கல. 4 போட்டு இழுத்து புடிச்சு கொண்டு வந்தாங்க. அந்த கடைசி ஓவர் மட்டும் வந்து சொதப்புன மாரி இருந்துச்சு. என்ன இவங்க ட்ரை பண்றாய்ங்க அப்படின்ற மாரி இருந்துச்சு. ரன்ன பால் கிட்ட வந்துருச்சு. அங்க ஒரு 6ஓ, ஒரு 4ஓ போட்டு இது பண்ணியிருக்கலாம். ஆனா கடைசி ஓவர் துஷார் தேஷ்பாண்டே நான் தான் அப்படின்ற மாரி ஒண்ணு பண்ணாரு பாத்தீங்களா? வேற மாரி சம்பவம். யாக்காரா போட்டு தள்ளுறாப்ல. அந்த ஒரு ஓவர் கட்டி முடிச்சுட்டாப்ல. சந்தீப் சர்மா நம்ம சொல்லவே தேவையில்ல. திடீர்னு எத்தன மேட்ச் கைக்கு வர மேட்ச் எல்லாம் விட்டு குடுத்துருக்காப்ல. போன சீசன் வந்து 1 ரன் வித்தியாசம், 3 ரன் வித்தியாசத்திலே பல மேட்ச வந்து பாத்தீங்கன்னா, கைய விட்டு ஆர்ஆருக்கு போச்சு. பழைய சம்பவங்கள்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வருது. அந்த மாரி விட்டுருவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நெனச்சேன். ஏன்னா, அவங்களோட வரலாறுகள் அந்த மாரி பேசுது. பாத்தீங்கன்னா, இந்த டைம் வந்து சூப்பரா வந்து இழுத்து பிடிச்சுட்டாங்க. துஷார் தேஷ்பாண்டே உண்மையிலே வந்து சிம்ம சொப்பனமா இருந்து அவங்க டீம வந்து வின் பண்ண வச்சுட்டாரு. என்கிட்ட ஒரு 6ஓ, ஒரு 4ஓ அடிச்சிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பாவே உங்க டீம் ஜெயிச்சிருக்கும். ஆனா, அத அவங்க பண்ண முடியாம போயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஓவரா பார்க்கும்போது 6 ரன் வித்தியாசத்துல சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா, ஆர்ஆர் வந்து ஜெயிச்சுட்டாங்க. கன்டினியூஸா 2வது தோல்விய வந்து பாத்தீங்கன்னா, ஜிடிக்கு வந்து இருது. நான் ஏன் வந்து இப்படி சொல்றேன் அப்படின்னு நீங்க முன்னாடி கூட யோசிக்கலாம். ஸ்டார்ட்டிங்ல நான் சொன்னத வச்சு. என்னடா இவங்க எல்லாத்துக்கும் 2 பாயிண்ட் தருவாங்களா அப்படின்னு சொல்லி நீங்க என்ன இங்க கொலாப்ஸ் அப்படின்னா, பிரின்ஸ் வந்தாலுமே பிரின்ஸ் ஃபார்ம்ல இல்லாதனால தான் வேர்ல்டு கப்ல வந்து அவர வந்து டிராப் பண்ணாங்க. திரும்பி அவர் ஃபார்ம்க்கு வந்தா டீமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். போன டைம் அவரு, சாய் சுதர்சனால தான் வந்து பாத்தீங்கன்னா, பிளே ஆஃப் வந்தாங்க. மத்தபடி வேற யாருமே வந்து பாத்தீங்கன்னா, மிடில் ஆர்டர்ல வந்து கான்ட்ரிபியூஷன் அந்த அளவு இல்ல. கடைசியில ஷாருக் கானோ, வாஷிங்டன் சுந்தரம் ஏதோ வந்து ஒரு இன்டென்ட் காமிச்சாங்க. அது மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்ல. ஆனா அந்த அளவுக்கு கிடையாது. சஃபன் ருதர் கூட இருந்தாரு. அவரு இப்போ பாத்தீங்கன்னா, மும்பை போயிட்டு அவரு ஆட மாட்டேங்கிறாரு. ஒரு மேட்ச வச்சு நம்ம எதுவும் பிரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால பேட்டிங் வந்து ஃபினிஷர் வந்து அவங்க டீம்ல இல்ல. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபால்ஸா வந்து பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் பவுலிங்க பொறுத்தளவு சிராஜ், ரபாடா அப்படி இருந்த ரஷீத் கான் இருந்தாலுமே வந்து, என்ன இவங்க இவ்வளவு நல்ல பிளேயர் மாரி தான் தெரியுது. அப்படி இருந்து எதுக்கு சோக் ஆகுறாங்களே அப்படின்ற மாரி தான் இருக்கு. அதே கதை தான் சென்னைக்குமே. பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்குன்னாங்க. தேட வேண்டியதா இருக்கு. பவுலிங் அது சொல்றதுக்கு தேவையே கிடையாது. அதனால வந்து இவங்க அப்புறமேட்டு கேகேஆர் அவங்க பவுலிங் நம்பி எடுத்த எல்லாருமே வந்து வரமாட்டேன்னு சொல்லிப்புட்டாங்க. இன்ஜுரி பாதி பேர் போயிட்டாங்க. அதனால அவங்களும் ஸ்ட்ரகிள்ல தான் இருக்காங்க. 3 ஆச்சு. இன்னொரு டீம் நான் ஒண்ணு வச்சிருக்கேன். அத நீங்க கரெக்ட்டா சொல்றீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க.